தங்கம் மிக அற்புதமான ஒரு வார்த்தை, அனைவருக்கும் பிடித்த அற்புதமான வார்த்தை. இந்தியா 800 மெட்ரிக் டன் தங்கம் வச்சுருக்கு. ஆனால் அமெரிக்கா நம்மை விட 10 மடங்கு 8000 மெட்ரிக் டன் தங்கம் வச்சுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கத்தை அவ்வளோவா விரும்புகிறதில்ல, அதாவது அணிகலனாக நகையாக அணிவதில்லை. நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. 4 லட்சம் டன் பொதுமக்கள் அணிகலனாக, அதாவது நகைகளாக அணிந்திருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவில் அவ்வளவு மதிப்பு தங்கத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் அப்படின்னா, நமக்கு ஆரம்பத்திலேருந்தே தங்கத்தை ஒரு தெய்வீகமானதாக, ஒரு ஆன்மீகமானதாக இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய புராணங்களாகட்டும், இதிகாசங்களாகட்டும், சொர்க்கம் வைகுண்டம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா அப்படியே தங்கத்தால் தான் அணிகலன் அணிஞ்சு வருவாங்க. நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம், கதைகளையும் பார்த்துருக்கோம். அப்படி தங்கம்னாவே அப்படி இருப்பாங்க. ராஜா ராணியெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மேலை நாடுக ராஜா ராணியெல்லாம் பாருங்கள், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. வெறும் சும்மா ஒரு போர்வை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தலையில் ஏதோ ஒரு கிரீடம் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. தலையிலேருந்து கால் வரைக்கும் புறா தங்கம். மேலும் தங்கம் லட்சுமி ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க. தங்கம்னா லட்சுமி, லட்சுமின்னா இங்கே தங்க காயின்லேயே பார்த்தீங்கன்னா லட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தங்கத்தை ஆன்மீகமானதாக, தெய்வீகமானதாக கொண்டு சேர்த்துட்டாங்க. ஏன் வெள்ளைக்கார இந்தியாவில் முதல்ல வணிகம் செஞ்சு திரும்பி போகும்போது கப்பல் நிறையா தங்க காசுகளை தான் அள்ளிட்டு போனோம். அந்தளவுக்கு அவங்க இங்கே வரும்போது எல்லா ராஜாக்களும் எல்லா நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தங்க காசு தான் புழக்கத்தில் இருந்தது. அந்தளவுக்கு இங்கே தங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் மாறி காகிதம் மாறி இப்போ டிஜிட்டலாக மாறி வந்துருச்சு. ஆக தங்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் விலை ஏறலாம் குறையலாம். ஆனால் இந்தியர்களை பொறுத்தவரை தங்கத்தின் மதிப்பு ஒருபோதும் குறையாது. ஏன்னா இது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம், ஆன்மீகத்தோடு இணைந்த விஷயம், இரத்தத்தோடு கலந்த விஷயம். என்றைக்கும் இந்தியாவில் தங்கத்தின் மதிப்பு குறையவே குறையாது. நன்றி, வணக்கம்.